இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னையும் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாளைய தினத்தை குறித்து கலங்கி நிற்கிறீர்களா? சாப்பிட ஆகாரம் இல்லையே, என் பிள்ளைகள் பசியென்று அழுதால் என்ன செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கலங்காதீர்கள். உங்களை போஷிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஓடி வாருங்கள் இயேசு அப்பாவிடம். அன்று சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம், மழை இல்லை, தேசத்தின் குடிகள் தவித்தார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்திருந்த தீர்க்கதரிசி எலியாவை போஷிக்க கர்த்தர் காகங்களை அனுப்பினார். நினைத்து பாருங்க, பஞ்ச காலம், மனிதர்களுக்கே சாப்பிட ஆகாரம் இல்லை. மனிதர்களிடமிருந்து ஆகாரத்தை மறைவாய் எடுத்துக்கொண்டு சென்று சாப்பிடுகிற கள்ள காக்காவை நல்ல காக்காவாய் மாற்றி கர்த்தரை 2 வேளை ஆகாரம், அதுவும் நல்ல போஷக்கான ஆகாரம், அப்பமும் இறைச்சியும் காகங்களிடம் கொடுத்து எலியாவை போஷிப்பதற்காக அனுப்பினார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு நல்ல தகப்பன் அவர். எங்கேயாவது காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருமா? காகங்கள் பொதுவாக என்ன செய்யும்? சிறு பிள்ளைகளின் கையிலிருந்து ஆகாரத்தை பிடுங்கி சாப்பிடும். ஆனால் இங்கே காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை இருந்ததினால. அதே பஞ்ச காலத்திலே சமாரியா தேசத்திலே அதே எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இன்னொரு அற்புதத்தை செய்தார். ஒரு விதவை தாயாரையும் அவள் மகனையும் போஷிக்கிறார். அந்த தாயாரிடம் இருந்தது ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். அதை கொண்டு ஒரு அடை செய்து அதை சாப்பிட்டு மரித்து போக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். அவர் கர்த்தரை நோக்கி அந்த விதவை தாயாருக்காக விண்ணப்பிக்கிறார். அவர் சொன்னபடியே பஞ்சகாலம் முடியும் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அன்று எலியா தீர்க்கதரிசியை காகங்களை கொண்டு போஷித்த தேவன், பஞ்ச காலத்தில் ஒரு விதவையை போஷித்த தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் தான் இப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றும் கூட இப்படிப்பட்ட அற்புதங்கள் அநேக இடங்களில் கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நகரத்திலே ஊழியக்காரர்கள் 5 பேர் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். மதிய வேளை ஆகிவிட்டது, மணி 2 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்களுக்கு நல்ல பசி. ஆனால் உணவு கொடுப்பதற்கு பதிலாக அந்த தெருவில் உள்ளவர்கள் அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அவர்களுக்கு பயந்து அவர்கள் இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டு பசியோடு ஓடுகிற வேளையிலே அடுத்த தெருவிலே ஒரு தாயார் அவர்களை அன்போடு அழைக்கிறார்கள். தம்பி, எங்கள் வீட்டுக்கு விருந்தாட்கள் வருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் இன்று வரவில்லை. நீங்கள் பசியோடு இருப்பதை பார்த்தேன், சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டு பாசத்தோடு பரிமாறினார்கள். அந்த ஊழியக்காரர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எப்படி அவருடைய நடத்துதல் பார்த்தீர்களா? உங்களை போஷிக்க மாட்டாரா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒருவேளை ஆகாரம் கூட இல்லையா? தங்குவதற்கு இடம் இல்லையா? குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லையா? கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி
நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களை போஷிப்பதற்காக ஒரு வழியை திறப்பார், உங்களை போஷிப்பார். மத்தேயு 6வது அதிகாரம் 25, 26வது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகாயத்தில் உள்ள பறவைகளையும் கடலில் சஞ்சரிக்கிற ஜீவன்களையும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன், அவரால் படைக்கப்பட்ட, அவரால் ஜீவன் கொடுக்கப்பட்ட மனிதர்களை, உங்களை அவர் போஷிக்க மாட்டாரா? எனக்கன்பான தேவ ஜனமே, விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை.